Hi friends, welcome to our channel Sharmi Vinod Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட லாஸ்ட் வீடியோ செட்டிநாடு ரிசார்ட்ஸில் ஸ்டே பண்ணது பற்றியும் அண்ட் செட்டிநாடு ரிசார்ட்டோட ரூம் டூர் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது இல்லாமல் வந்துட்டு நிறைய கிளிப்பிங்ஸ் வந்து நாங்கள் ஷார்ட்ஸ்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் பார்க்க மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷாப்பிங் ஹால் தான். ஸோ இது என்ன ஷாப்பிங் ஹால்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து ஒரு ஹெரிட்டேஜ் ஷாப்பிங் ஹால். அதாவது நான் வந்து நிறைய மண்பாண்டம் ஐட்டம்ஸ் வந்து வீட்டுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸோ இது நான் எங்கேருந்து வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் வந்து ஒரு ஷாப்பில் தான் நான் வந்து வாங்கினேன். ஒரு சின்ன கடை, ஒரு பாட்டி அண்ட் தாத்தா வந்து இது வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலுக்கு ஆப்போசிட், ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் அந்த கடை இருக்குது. ஒரு பாட்டி தாத்தா அவங்க மட்டும்தான் அந்த கடையை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கடையில் தான் நான் போயிட்டு எனக்கு பிடிச்ச சில ஐட்டம்ஸ் வந்து நான் ஷாப் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் நான் உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த சாம்பார் அண்ட் காரக்குழம்பு அதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு குட்டி ஒரு மண்பானை சட்டி தான் வாங்கியிருக்கேன். நான் வந்துட்டு பிளாக் ஷேடில் இருக்குது. ஸோ எனக்கு இது அவ்வளோக்கா எனக்கு இந்த மண்பாண்டம் பற்றின ரொம்ப அக்யூரேட்டான டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தெரியாது. ஸோ நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், ஸோ எப்படி வந்து இதை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாட்டி வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இது வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பானை இருக்குது அப்படின்னா இந்த பானைக்கு ஃபுல்லாக ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இப்போ 1 லிட்ரு தண்ணி பிடிக்கும் அப்படின்னா இது ஃபுல்லாகவே நம்ம தண்ணி பிடிச்சிட்டு இதை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு ஃபுல்லாக அந்த தண்ணியை வந்து கொதிக்க விட்டுட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இதில் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதை தான் ட்ரை பண்ண போகிறேன். நான் இதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு மண்பாண்டம் ஒரு கடாய் மாதிரி நான் வச்சுருந்தேன். ஸோ அது வந்துட்டு நான் வேறு மாதிரி சீசனிங் பண்ணேன். ஸோ அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக கேளுங்க. உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் இதுதான் எனக்கு சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டர் வந்து இதில் பாயில் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த பாட்டி. அண்ட் இதே மாதிரி வந்து இன்னொரு டைப் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த டைப்பில் வந்து எப்படி வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த கீழே அந்த பேஸில் வந்துட்டு ஹோல்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஹோல்ஸ் கொடுத்து ஹார்டான சர்ஃபேஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த பருப்பு அண்ட் கீரைலாம் கடையிறதுக்கு வந்துட்டு அந்த மாதிரி பானைங்க வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போதைக்கு எங்களுக்கு இதுதான் தேவைப்பட்டுச்சு, அதனால நான் இது வாங்கிட்டு வந்தேன். மேபி அது தேவைப்பட்டால் லேட்டர் ஆன் வாங்கிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி நாங்கள் நினச்சிட்டு வந்துட்டோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஐட்டம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீ ஏன் எங்கள்கிட்ட சொல்கிற, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் கேட்பாங்க. ஸோ இது நான் எதுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா வந்து சில பேர் ரொம்ப தெரியாமல் இருக்கலாம். மேபி வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு வந்து இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி ரெஃபரன்ஸ் தேடிட்டு இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி வந்து புதுசாக யாராவது குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி மண்பாண்ட ஐட்டம்லாம் வாங்கணும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ அடுத்த ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அடுத்த ஐட்டம். ஸோ இது என்னன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ மண் உண்டியல் தான் வாங்கியிருக்கோம். மெயினாக வந்து நாங்கள் இதில் வந்து எதுக்காக காசு சேர்க்கறது அப்படின்னா வந்துட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதில் வந்து சில்லற காசு போட்டு வைக்கிற வழக்கம் வந்து எங்கள் வீட்டில் இருக்குது. ஸோ எதுக்காக அப்படின்னா நம்ம திருப்பதி இல்லை வந்து ஏதாவது ஒரு பெரிய ஸ்தலத்துக்கு போவோம் இல்லையா, பழனி, திருப்பதி, திருச்செந்தூர் அந்த மாதிரி போகிறப்போ ஸோ அந்த காணிக்கை வந்து சாமிக்கு செலுத்துறதுக்காக மோஸ்ட்லி நாங்கள் வந்து மண் உண்டியலில் வந்து இந்த காசு சேர்த்து வைக்கிற பழக்கம் எங்கள் வீட்டில் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து ஒரு மண் உண்டியல் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட ரேட் என்ன அப்படின்னா வந்து 80 rupees. இது வந்து 80 rupees. ஸோ அடுத்த ஐட்டம் பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஸோ அடுத்த ஐட்டம் என்ன அப்படின்னா வந்து இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம். அண்ட் இது வந்து நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்க ஐட்டம். ஸோ இதுதான் வந்து அந்த ஐட்டம். ஸோ இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா வந்து மோஸ்ட்லி வந்து இது வந்து சாம்பிராணி கரண்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ சாம்பிராணி போட்டுட்டு, அதாவது இந்த ஏரியா இருக்கு இல்லையா, ஸோ இந்த போர்ஷனில் வந்து சாம்பிராணி வச்சுட்டு இங்கே வந்து ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஹேண்டில் வச்சுட்டு நம்ம தலை காய வைக்கிறதுனாலும் சரி, இல்லை சாமி படங்களுக்கு காட்டணுனாலும் இந்த ஹேண்டில் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து யூஸ் பண்ணுற ஐட்டம் தான் இது. ஸோ இதில் வந்து இப்போ வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பக்கூர் நமக்கு இருக்கு இல்லையா, ஸோ பக்கூரும் வந்து இந்த இதில் இந்த கரண்டியில் வச்சு
வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாட்டமாக இருக்கும் இது. ஸோ இதுதான் அடுத்த ஐட்டம். ஸோ அடுத்த ஐட்டம் என்ன அப்படின்னா வந்து நான் இந்த மாதிரி ஒரு 2 பிளேட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது ஒன்று அண்ட் இது ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி 2 பிளேட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இது ஃபுல்லாக வந்து மட்டில் தான் செஞ்சுருக்காங்க, ஃபுல்லாக மண்ணில் செஞ்சது. இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து 3 சைஸஸ் இருந்துச்சு. இது வந்து மீடியம் சைஸ், இதை விட பெருசு ஒன்று இருந்துச்சு. அதே மாதிரி இது வந்து இதை விட ஒரு சின்ன சைஸும் வந்து இருந்துச்சு. இது வந்து எவ்வளோ சொன்னாங்க அப்படின்னா ஒரு பிளேட் வந்து 30 ரூபா, 30 ருபீஸ் வந்து சொன்னாங்க. ஸோ இதில் வந்து நான் 2 வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து எதுக்காக நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா இது வந்து நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக கிடையாது. ஸோ நான் வந்துட்டு என்ன பிளான் பண்ணியிருக்கேன், ஏதாவது வந்து கிராஃப்ட் ஒர்க் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதில் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக 2 பிளேட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் அடுத்த ஐட்டம் என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ இதுதான் வந்து அடுத்த ஐட்டம். அடுத்த ஐட்டம் என்ன அப்படின்னா வந்து உருளி தான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ மண்ணிலே வந்து செஞ்ச உருளி. ஸோ இது வந்துட்டு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, மேலே வந்துட்டு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் வந்துட்டு உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் பார்த்தா தெரியும் இந்த இடத்துல அண்ட் இந்த 2 இடத்துலையும் வந்து ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஐட்டம். ஸோ அதனால தான் வந்து எடுத்தேன். ஏன்னா வந்து ஸோ மண்பாண்டத்தில் வந்துட்டு தண்ணி ஊற்றி, யூஸ்வலாக வந்து உருளியில் தண்ணி ஊற்றி பூ போட்டு வச்சா வீட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது இல்லையா, நம்ம நிலவாசப்படி முன்னாடி வச்சா. ஸோ அதுக்காக வந்து நான் இது வந்து வாங்கியிருந்தேன். இதெல்லாம் தான் நான் வாங்கின ஐட்டம்ஸ். ஸோ இதோட எல்லாத்தோட ப்ரைஸும் நான் சொல்கிறேன். ஸோ இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 200 அண்ட் இது வந்துட்டு 80 ருபீஸ். இது வந்து 240, 240. அண்ட் இந்த மண் பிளேட் வந்து 30 ரூபா, 130. அதுக்கப்புறம் இது வந்துட்டு 120 ரூபா. ஸோ இதெல்லாம் தான் வந்து நாங்கள் வாங்கின ஐட்டம்ஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ வந்து இது வந்து சில பேர் நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு விஷயம் நீங்கள் vlog பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா வந்துட்டு என்னோட ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸை தான் வந்து இந்த யூடியூப் சேனலில் எங்களை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாரையுமே நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சொல்லுங்கள், இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளும் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு அந்த வீடியோஸ் கீழே நீங்கள் வந்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம சேனலில் வர வீடியோஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கு, இல்லை வந்து எந்த மாதிரி டாபிக்ஸில் வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஐடியா வந்து நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் லைக் பண்ணுறப்ப வந்து நாங்களும் வந்து புரிஞ்சுக்குவோம். ஸோ ஓகே இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து மக்களுக்கு வந்து ரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து தெரிஞ்சுக்குவோம். கண்டிப்பாக எங்களோட vlogs வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு சிம்பிளான லைஃப் ஸ்டைல், ரொம்ப லக்ஸுரி கிடையாது, ரொம்ப வந்து ரொம்ப கிளியும் கிடையாது. ஸோ நம்மள மாதிரி வந்து ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளோட கனெக்ட் பண்ணணும். ஸோ நம்மளோட சர்க்கிளை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த சேனல் ஆரம்பித்ததோட நோக்கமே அதுக்காக மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்ஸும், ஒவ்வொரு கமெண்ட்ஸும், ஒவ்வொரு ஷேருமே வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து வேறு எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் ஆரம்பித்த சேனல் கிடையாது. மெயினாக வந்து எங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலியை நாங்கள் பில்ட் பண்ணணும், எங்களுக்குன்னு ஒரு சர்க்கிளை வந்து நாங்கள் உருவாக்கணும். இந்த மனுஷங்க மேலே வந்து ஒரு புது நம்பிக்கை எங்களுக்கு வரணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நாங்கள் இந்த சேனல் ஆரம்பித்தது. ஸோ கண்டிப்பாக வந்து எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் 167 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அதுவே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஒரு சிலவங்களுக்கு இது ஒரு நம்பராகவே இல்லாமல் இருக்கலாம். மில்லியன்ஸில் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கவங்களாம் இந்த வீடியோ பார்க்குறப்ப இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இல்லை வந்து எங்களை விட ரொம்ப சின்ன சேனலாக இருக்காங்க, ஒரு 10 சப்ஸ்கிரைபர் 12 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு இது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கலாம். ஸோ 2 கேட்டகரி ஆஃப் பீப்புளுமே இருப்பாங்க, அது எனக்கு நல்லாவே புரியுது. ஸோ எங்களுக்கு வந்து எப்படின்னா வந்து இந்த ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸுமே நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இனி வீடியோஸ் பார்க்குறவங்களையும் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஃபேமிலியை நம்ம பில்ட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.